Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய அந்த 5 இயர் BA LLB அண்ட் சோயில் இந்த ரெண்டு கவுன்சிலிங் பத்தின ஓவர் வியூவா தான் இது வந்து இருக்க போகுது. கவுன்சிலிங் பத்தின என்டையர் ப்ராசஸ் தான் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ நம்ம சமீபத்தில் போட்ட வீடியோல நிறைய டவுட்ஸ் வந்து கமெண்ட்ல வந்து கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாலையும் நிறைய பேர் வந்து DM பண்ணி கேட்குறீங்க. இதை பத்தி ஒரு வீடியோஸ் வந்து போட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் வந்து நிச்சயமா வந்து போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு டாபிக்ல அஜெண்டா என்ன அப்படின்னா கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எந்த டேட்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதே மாதிரி வந்து இதுக்கு நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படும், அலாட்மெண்ட் லெட்டர் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும், அதே மாதிரி வந்து டவுன்லோட் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம வந்து யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும், அதே மாதிரி காலேஜ்ல அட்மிஷன் பண்றதுக்கு அட்மிஷன் போய் ஜாயின் பண்றதுக்கு எவ்வளவு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும், ஓரளவுக்கு வந்து எவ்வளவு நீங்க அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற பத்தின கம்ப்ளீட் அப்டேட்டா தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா கேட்டுக்கொண்டிருந்த போன வருஷம் சென்ற ஆண்டு நடந்த கட் ஆஃப் பத்தின ஓவர் வியூவா தான் உங்களுக்கு இது வந்து இருக்க போகுது. போன வருஷம் நடந்த A to Z கட் ஆஃப் உங்களுக்கு ஒரே PDF வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். நீங்க டைரக்டா லிங்கை போயிட்டு டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு இதை பத்தின எக்ஸ்பிளனேஷனோட நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல கொஞ்சம் டிகிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோல வந்து நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து A to Z ஃபுல்லா முழுமையா பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸுக்கான அந்த கவுன்சிலிங் என்டையர் ப்ராசஸ் நீங்க வந்து முழுமையா வந்து புரிந்து கொள்ள முடியும். யாருக்கிட்டையும் எந்த டவுட்ஸும் நீங்க வந்து கேட்க வந்து தேவையில்லை. சரிங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா 5 இயர் BA LLB அண்ட் ஹானர்ஸ் ரெண்டுக்குமே வந்து சேமா தான் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடத்துவாங்க. நீங்க ரெண்டு அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது தனித்தனியா நீங்க வந்து அட்டன் பண்ற மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா அப்ளிகேஷன் நம்ம தனியா அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம இதுக்கு தனியா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும், அதுக்கு தனியா வந்து அட்டன் பண்ணணும். எதுல உங்களுக்கு வந்து சீட் கிடைக்குதோ அதுல போயிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட் நல்லா கவனமா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா மெரிட் லிஸ்ட். அதாவது இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி பேக் எண்ட்ல இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம அதாவது ஆன்லைன்ல கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது 4 ஜூன் 2025 இருந்து 6 ஜூன் 2025 வரைக்கும் நம்மளுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது சாரி அந்த அப்ளிகேஷன் எடிட்டிங் டேட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்தாங்க. சில நபர்கள் வந்து அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் வந்து மிஸ்டேக்கா அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதை எடிட் பண்றதுக்கான அந்த விண்டோ அப்படிங்கிறது நம்மளுக்கு 3 டேஸ் வந்து டைம் வந்து கொடுத்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு டேட் வந்து ஜூன் வந்து 8. நம்ம யூனிவர்சிட்டி பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சது வரைக்கும் ஜூன் 10ஆம் தேதி ஈவினிங் டயத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆஃப் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. பட் உள்ள அவங்க கேட்டது வரைக்கும் அவங்க சொன்ன அப்டேட் வந்து ஜூன் 10. ஆனா அவங்க சொல்றது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் சொல்றது இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம சேனல்ல அப்டேட் பண்றோம் அப்படின்னா அது 4 இடத்துல வந்து நல்லா தீவிரமா அனலைஸ் பண்ணி விசாரிச்சு தான் நம்ம உங்களுக்கு வந்து வீடியோல வந்து அப்டேட் கொடுப்போம். அன்வான்டான அப்டேட்ஸ் நம்ம வந்து என்னைக்குமே வந்து கொடுக்க மாட்டோம். அது உங்களுக்கு ரெகுலரா வாட்ச் பண்ற உங்க பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து எந்த டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து நடத்துவாங்க அப்படின்னா ஜூன் 10ஆம் தேதி ஈவினிங் டயத்துல. ஏன்னா யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து ஈவினிங் டயத்துல தான் ஒவ்வொரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க, மார்னிங் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு தகவலை நீங்க வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈவினிங் டயத்துல ரெடியா இருந்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் போன வருஷம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏர்லியாவே, அதாவது வந்து ஜூன் 6ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. இந்த வருஷம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால வந்து நம்மளுக்கு 10ஆம் தேதி வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நடக்கும். இதை எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு மெரிட் லிஸ்ட் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிருக்காங்களோ ஒரு 16,000 அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆனதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். 16,000 அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க், யாரு செகண்ட் ரேங்க், யாரு வந்து தேர்ட் ரேங்க்னு சொல்லிட்டு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல வந்து உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது எத்தனாவது இடத்துல இருக்கு, ஜெனரல் ரேங்கை நீங்க பார்க்க கூடாது என்னைக்குமே. ஏன்னா ஜெனரல் ரேங்கை வச்சு உங்களுக்கு சீட் வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய கட் ஆஃப் வந்து கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு சீட் வந்து கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க BC கம்யூனிட்டி அப்படின்னா நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் தனியா வரும், கட் ஆஃப் அப்படிங்கிறது வரும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரேங்க் லிஸ்டா கட் ஆஃப்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு கட் ஆஃப் மார்க். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் BA LLB அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. அஃபிலியேட்டட் லா காலேஜ், அதாவது நிறைய பேர் வந்து கேக்குறீங்க கவர்மெண்ட் லா காலேஜ்ல பிகாம் LLB படிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. அப்படி படிக்க முடியாது. அதாவது 5 இயர்ஸ்னாலே வந்து கவர்மெண்ட் லா காலேஜ்ல வந்து உங்களுக்கு BA LLB மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. சோயலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல வந்து டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து இருக்கு. லைக் வந்து BA LLB இருக்கு,
பிகாம் எல்எல்பி இருக்கு, பிபிஏ எல்எல்பி இருக்கு, பிசிஏ எல்எல்பின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனிவிதமான கோர்சஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? நீங்க சோயிலுக்கு போனாதான் உங்களுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து கிடைக்கும். பட் நீங்க கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் சாரி அதாவது அந்த அஃபிலியேட்டட்லேயே பிரைவேட் இருக்கு இல்லையா, அந்த காலேஜ்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா பிஏ எல்எல்பி மட்டுமே உங்களால வந்து படிக்க முடியும். ஸோ அதை தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கட் ஆஃப் எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு கட் ஆஃப் பார்த்த உடனே என்ன ப்ரோ இதான் மார்க் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. அதை உங்களுக்கு இதுல வந்து ஷார்ட்டா வந்து கொடுத்துறேன். இந்த இடத்துல ஓசி அப்படின்னா வந்து ஜென்ரல் கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரி, அவங்களுக்கு வந்து மெரிட் வெயிட்டிங் லிஸ்ட் தனியா வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இதுல உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கறத மட்டும் நீங்க பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற கம்யூனிட்டியா இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வேற கம்யூனிட்டியா இருக்கலாம், அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். என்னைக்குமே நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி, எக்ஸாம்பிளுக்கு வந்து பிசி கேட்டகரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து 92 அப்படிங்கறத வந்து கட் ஆஃப் மார்க். அப்போ அந்த 92க்கு மேல 92, 92.5, 92.25, 93, 94 அதுக்கு மேல போகுது அப்படின்னா நீங்க தாராளமாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். இது 91 மார்க் இருக்கு ப்ரோ, நான் செலக்ட் ஆவேன்னான்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆக முடியாது. ஏன்னா அவங்க வந்து கொடுத்துட்டாங்க 92. அப்ப 91னா நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு வேணா வெயிட் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பிராக்கெட்ல சம் கம்யூனிட்டிக்கு மட்டும் பிராக்கெட்ல இருந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க 15/2/2005 அப்படின்னா இந்த டேட்டுக்கு முந்தின இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும், ப்ரியாரிட்டி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட். அதுக்கு பின்னாடி பிறந்தவங்க வந்து ப்ரியாரிட்டி கிடைக்காதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து மெரிட் வெயிட்டிங் லிஸ்ட் ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1ல இருந்து 2 மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இது வந்து சென்ற ஆண்டு நடந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு. அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஓசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து 96 இருந்தது, செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 94. அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 மார்க் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். ஒவ்வொரு கவுன்சிலிங்லயுமே 2 மார்க்ல இருந்து 2.5 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஓகே ப்ரோ, இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து நம்ம எவ்வளவு வந்து எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கேட்டீங்கன்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வருஷம் வந்து +2 பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம ஸ்டேட் போர்டு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க் அப்படிங்கறது சொல்ற அளவுக்கு வந்து இல்ல. ஏன்னா எல்லாருமே வந்து மார்க் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்க. அதனால இந்த வருஷம் கட் ஆஃப் பேஸ் பண்ணி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து டிகிரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. இது வந்து நம்ம அபிஷியல் நியூஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது, என்னுடைய பிரெடிக்ட். சரிங்களா? இது வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்றேனே தவிர இது வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்து இருக்கு. அதனால போன வருஷத்தை விட இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் வந்து 1 மார்க்ல இருந்து 1.5 மார்க் இல்ல 2 மார்க் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பட் வந்து ஏன்னா 12th மார்க்ல எல்லாருமே வந்து நல்லா ரிசல்ட் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் தான். நீங்க லாக்டவுன் டைம்லாம் வந்து கட் ஆஃப் பாத்தீங்கன்னா அப்படியே மெஜாரிட்டியே ரொம்ப ஹையா போகும். 97, 96, 95ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து போகும். பட் இந்த வருஷம் தான் இப்போ அப்படியே லாக்டவுன் டைம்லாம் குறைஞ்சு 2023, 24 இந்த 2 வருஷம் தான் மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிருக்கு. 22, 21, 20லாம் பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து எங்கேயோ போயிருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரோனா பேட்ச்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆல் பாஸ்ன்னு போடுவாங்க. அதை பேஸ் பண்ணி வந்து கட் ஆஃப் மார்க் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹையா தான் நம்மளுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க லா காலேஜை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதனால இந்த வருஷம் எப்படி பார்த்தாலும் 2024 விட 25 அப்படிங்கறது ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எதுவுமே நம்ம இப்ப அபிஷியலா நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்ம கட் ஆஃப் மார்க் வந்து வந்த உடனே அதை பத்தி நம்ம பிரீஃபா வந்து பேசலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ எப்படி வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் கவுன்சிலிங்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு பேர் தான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங். நம்மளுக்கு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு 3 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க, இல்ல 4 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க 8/6/2025 இருந்து 24ல இருந்து 12/6/2025 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல டேட் ரிலீஸ் ஆன டேட்ல இருந்து நம்மளுக்கு வந்து 2 டேஸ் தள்ளி தான் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடத்துவாங்க. எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான். அது எப்படி வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணுங்கிறத உங்களுக்கு கண்டிப்பா அடுத்த வீடியோல அப்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்ச ஒரு 2 to 3 டேஸ்லயே நம்மளுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அலாட்மெண்ட் லெட்டர் ரிலீஸ் பண்ணி அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு டேட் ஆஃப் ஜாயினிங் இன் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இன் பர்சன் அப்படின்னா நீங்க நேரடியாக காலேஜில் போயிட்டு அட்மிஷன் போடுறதுக்கு ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க. இந்த டேட்டுக்குள்ள போயிட்டு நீங்க காலேஜில் அட்மிஷன் வந்து போட்டுறணும். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சோயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க.
இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு முதல் கட்ட கவுன்சிலிங். சோயிலுக்கு வந்து எப்பயுமே கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா தான் இருக்கும். பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி 2க்கும் வந்து சேம் கட் ஆஃப் வந்து குடுப்பாங்க. பிகாம் எல்எல்பிக்கு தனியா கட் ஆஃப் வந்து குடுப்பாங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருந்தேன் ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போதே, நீங்க சோயில் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, பிசிஏ எல்எல்பி வந்து படிங்க. அதுல வந்து காம்படிஷன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் வந்து காம்படிஷன் வந்து கம்மியா இருக்கோ, அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்கும் நம்மளுக்கு வந்து கம்மியாகும். காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னா, போட்டி எங்க அதிகமா இருக்கோ, அங்க வந்து கட் ஆஃப் மார்க்கும் நம்மளுக்கு வந்து ஹையா இருக்கும். இததான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் ஸ்டூடண்ட்ஸ் சரிங்களா? இது வந்து சோயலுக்கு குடுக்கக்கூடிய கட் ஆஃப். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒன்லி ஃபார் வந்து நம்மளுக்கு பிஏ, எல்எல்பி டிகிரி கோர்சஸ் சரிங்களா? அதாவது அஃபிலியேட்டட் லா காலேஜ்ல போயிட்டு நீங்க படிக்கிறதுக்கு 7.5 ரிசர்வேஷன்ல உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. 7.5 ரிசர்வேஷனுமே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஹையா தான் இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்போலாம் தரம் உயர்ந்து நல்ல வந்து எஜுகேஷன் வந்து குடுக்கறதுனால மாணவர்கள் எல்லாருமே நல்லபடியா கவர்மெண்ட் ஸ்கூல்லயுமே படிச்சு நல்லா மார்க் எடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால 7.5 ரிசர்வேஷன் கட் ஆஃபும் வந்து சென்ற ஆண்டு வந்து 96.50 இருந்தது. அதே மாரி செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அப்படியே ஓரளவுக்கு வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுறதுக்கு நம்மளுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டு. ஸோ கட் ஆஃப் விஷயத்த பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஷ்யூரிட்டி வந்து குடுக்க முடியாது. இவ்வளவுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டா நம்மளால வந்து சொல்ல முடியாது. நம்ம வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா எப்படி பார்த்தாலும் ரெடியூஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. யாருமே வந்து பயப்பட வேண்டாம். வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம செகண்டா பார்க்கக்கூடிய கட் ஆஃப் விஷயத்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் பார்க்கக்கூடியது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு இதே வீடியோலயே உங்களுக்கு வந்து லிங்க் வந்து குடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. 5 இயர் பிஏஎல்எல்பி கவர்ன்மெண்ட் லா காலேஜ் ஜாயினிங் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். கண்டிப்பா வந்து உங்ககிட்ட அலாட்மெண்ட் லெட்டர் வந்து வந்திருக்கும். அலாட்மெண்ட் லெட்டர் இல்லாம காலேஜுக்குள்ள அட்மிஷன் போட முடியாது. அது ஒரு 3 காப்பி ஜெராக்ஸே போட்டு வச்சுக்கோங்க. ஃபீஸ் பேமெண்ட் பண்ண ரெசிப்ட் அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணும்போது ரூ. 1620 நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. அது வந்து கவர்மெண்ட் லா காலேஜ்ல உங்களுக்கு அலாட் ஆச்சு அப்படின்னா ரூ. 1625 ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். நீங்க பிரைவேட் லா காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னா ரூ. 5000 நீங்க வந்து டவுன்லோட் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி தான் உங்களால வந்து அலாட்மெண்ட் லெட்டரையும் உங்களால வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் பிளஸ் வந்து 3 செட் ஜெராக்ஸ் காப்பி, டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய டிசி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பிளஸ் வந்து 3 செட் ஜெராக்ஸ் காப்பி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது லேட்டஸ்டா டிஜிட்டல் ஃபார்மட்ல இ-சேவை லாகின்ல அப்ளை பண்ணி வாங்கியிருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் தான் ஒரு சில காலேஜ்ல வந்து அப்செட் பண்ணுவாங்க. அதனால இப்பவே அதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து ஒரிஜினல் பிளஸ் வந்து 3 செட் ஜெராக்ஸ் காப்பி, அஃபிடவிட் அப்படிங்கிறது வந்து ஆன்டி ரேங்கிங் அஃபிடவிட்னு சொல்லுவோம். அந்த ரேங்கிங்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன்லயே அந்த அஃபிடவிட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். அது வந்து ஒரு 3 காப்பி வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து செல்ஃப் ஸ்டாம்ப் என்வலப் கவர்ஸ் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கேட்பாங்க. இது எதுக்காக கேட்கறாங்க அப்படின்னா உங்களை பத்தின தகவல்கள் வந்து உங்க வீட்டுக்கு பேரண்ட்டுக்கு வந்து தகவல் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்ககிட்டயே வந்து அந்த என்வலப் கவர் அப்படிங்கறத வாங்குவாங்க போஸ்ட் மூலியமா அனுப்புறதுக்கு. ஸோ இந்த இன்வால்வ் கவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5 நம்பர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டேஷனரி கடையில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படிங்கிறது வந்து ஒரு 5 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு அப்படிங்கிறது ஒரு 2 செட் ஜெராக்ஸ் காப்பி போட்டு வச்சுக்கோங்க. பேங்க் பாஸ்புக் வந்து உங்க நேம்ல இருக்கிற மாதிரி பேங்க் பாஸ்புக் ஓபன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அதே மாதிரி அட்மிஷன் ஃபீயை பொறுத்த வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் காலேஜாவே இருந்தாலும் அட்மிஷனுக்கு வந்து கண்டிப்பா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்க எல்லாருக்குமே வந்து ரூ. 1300 நீங்க வந்து கேஷா வந்து கவுண்டர்ல வந்து அட்மிஷன் போடும்போது பிரின்சிபால் கிட்ட கொடுத்து நீங்க வந்து அட்மிஷன் போடணும். அதே இது நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டில வரீங்க அப்படின்னா ரூ. 800 நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணி ஆகணும். சரிங்களா? அதாவது இப்ப நீங்க காலேஜ்ல லைக் நான் உங்களுக்கு இப்ப எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் தான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ரூ. 1600 பிளஸ் வந்து ரூ. 1620 யூனிவர்சிட்டிக்கு நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். இந்த அமௌண்ட் இப்பவே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜூன் 10ஆம் தேதி ஈவினிங் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் அண்ட் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 2 டேஸ் நம்மளுக்கு வெயிட் பண்ணி ஜூன் 12ல இருந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்க வந்து ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அலாட்மெண்ட் லெட்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எதை பேஸ் பண்ணி நடத்துவாங்க அப்படின்னா நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட் நம்மளுடைய நடந்த அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் பத்தி வச்சு தான் நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் லெட்டர் ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ரூ. 1620 அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய 11 பிரைவேட் காலேஜுக்கு வந்து 5000 ரூபீஸ் நீங்க யூனிவர்சிட்டி வந்து ஃபீஸா வந்து பேமெண்ட் பண்ணணும். இந்த பேமெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டும் நாட் ரீஃபண்டபிள். ரீஃபண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போவே வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஆயத்தமாயிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க.
இந்த ஒரு வீடியோலயே உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பெர்சனலா ஏதாச்சும் வந்து நீங்க வந்து லா சம்பந்தமா வந்து டவுட்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. எப்ப வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நிறைய பேர் இன்ஸ்டால வந்து ஹாய்ன்னு மட்டும் தான் மெசேஜ் போடுறீங்க. நீங்க சொல்ல வர விஷயத்தையே வந்து சொல்ல மாட்றீங்க. ஏன்னா நீங்க ஒரு ஹாய்ன்னு வந்து மார்னிங் 10:00 போட்டிருக்கீங்க. அத ஈவினிங் நான் வந்து வியூ பண்ணி பார்க்கும்போது ஹாய்ன்னு மட்டும் தான் மெசேஜ் வந்திருக்கு. நானும் ஹாய்ன்னு சொல்லிட்டு ரீப்ளை பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு ரீப்ளை அப்படிங்கிறது நீங்க நாளைக்கு மார்னிங் தான் வந்து குடுக்குறீங்க. அதனால உங்களுக்கு என்ன தகவல் நீங்க வந்து என்கிட்ட கேட்க வரீங்களோ, அந்த விஷயத்த நீங்க இன்ஸ்டால வந்து ஒரு ஆடியோ ஃபார்மேட் மூலியமாகவோ, இல்ல வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்லயோ நீங்க வந்து மெசேஜா போட்டுருங்க. அத ஃப்ரீ டைம்ல நான் பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளை குடுக்குறது வந்து ஈஸியா இருக்கும். அதனால இன்ஸ்டால வந்து போயிட்டு நீங்க வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இல்ல லா கவுன்சிலிங் சம்பந்தமான தகவல நீங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதுக்காகவே தனியா வந்து ஒரு குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஜுகேஷன் கஃபேன்னு சொல்லக்கூடிய இந்த குரூப். இந்த குரூப்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 3800க்கு மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கிறாங்க. உங்களுக்கு எந்தெந்த டேட்ல என்னென்ன கவுன்சிலிங் வந்து நடக்குது, எங்கெங்க கட் ஆஃப் வந்து நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து குடுப்போம். லைக் வந்து லா மட்டும் கிடையாது. ஆர்ட்ஸ் காலேஜுக்கு, அதே மாரி வந்து மெடிக்கலுக்கு, அதே மாரி வந்து இன்ஜினியரிங்க்கு, அதே மாரி வெட்டனரிக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு குரூப்ல மட்டும் தான் உங்களுக்கு தகவல வந்து ஷேர் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டா நீங்க இதுல வந்து தெரிஞ்சுக்க முடியும். மறக்காம இந்த குரூப்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். செக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளெஸ் யூ.